ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் சீனி சம்பலை வச்சு பேக்கரியில் செய்கிற அதே பண்ணை எப்படி வீட்டில் செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். வழமையாக பண்ணை நாங்கள் அவனில் தான் பேக் பண்ணுவோம். ஆனால் ஃப்ரை பேனில் எப்படி செய்யலாம்ன்றதையும் அதோட முட்டை இல்லாமல் எப்படி பன் செய்யலாம்ன்றதையும் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த பன் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நாங்க சீனி சம்பலை செய்யலாம். இந்த சீனி சம்பல் செய்யறதுக்காக நான் 600 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கிறேன். அதை இவ்வாறு மெல்லிய துண்டுகளாக நீள வாக்குல வெட்டி கொள்ளுவோம். இப்ப பாருங்க, நாங்க வெங்காயம் எல்லாம் வெட்டி முடிச்சிட்டோம். இப்ப நாங்க சீனி சம்பலை செய்ய தொடங்கும். அதுக்கு முதல்ல அடுப்புல இப்படி ஒரு பேனை வச்சு பேன் சூடாயினதும் எண்ணெய் விடாம முதல்ல வெங்காயத்தை போட்டு கொள்வோம். இப்ப வெங்காயத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தும் வரைக்கும் நல்லா கிளறி விட்டு கொள்ளுங்க. சிலர் இந்த சீனி சம்பல் செய்யும் போது வெங்காயத்தை நேரடியா எண்ணெயில போட்டே வதக்குவாங்க. ஆனா அதை விட இப்படி செய்வீங்கன்னு சொன்னா அந்த சீனி சம்பல் கெட்டு போகாம நீண்ட நாளைக்கு இருக்கும். அதோட டேஸ்டும் நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, எங்களோட வெங்காயத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தி வெங்காயத்துல நிறமும் இவ்வாறு மாறி வந்திருக்குது. இந்த நேரத்துல இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டு கொள்ளுங்க. சீனி சம்பல் செய்யறதுக்காக நாங்க 600 கிராம் வெங்காயம் எடுத்துனாங்க. அதுக்கு ஒரு 8 கிராம் பழப்புளி எடுத்திருக்கோம். அதை இவ்வாறு தண்ணியில நல்லா கரைச்சு கொள்ளுங்க. பழப்புளி எடுக்கும் போது இந்த அளவு தான் எடுக்கணும் வண்டி இல்லை. ஏன்னு சொன்னா சில பழப்புளியில பாத்தீங்கன்னா புளித்தன்மை கூடுதலா இருக்கும், சிலதுல புளித்தன்மை குறைவா இருக்கும். அதால அதை நீங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி புளியை எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, எங்களோட வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்ப நாங்க முதல்ல கரைச்சி வச்சிருக்கிற புளியை விட்டுக்கொள்வோம். இதோட 1.5 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 5 டீஸ்பூன் சீனியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்ப அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. சீனி சம்பளோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த சீனி சம்பளை நாங்கள் சாப்பிடும்போது இனிப்பு, புளிப்பு, உரைப்பு இந்த 3 சுவையும் நாக்கில் உணரக்கூடியதாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த வெங்காயத்தோட நாங்கள் சேர்த்த பழப்புளி, மிளகாத்தூள், சீனி எல்லாம் சேர்ந்து இந்த வெங்காயம் நல்லா பிரண்டு வந்துருக்குது. இந்த நேரத்தில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கொள்வோம். இப்போ பாருங்க, எங்களோட சீனி சம்பல் நல்ல கலராகவும் நல்ல வால்சமாகவும் இருக்குது. இப்போ நாங்கள் இதை இறக்கி கொள்வோம். இந்த சீனி சம்பல் செய்யும் போது விருப்பம் ஒன்று சொன்னால் கொஞ்சம் மாசியும் சேர்த்து கொள்ளலாம். இப்போ எங்களோட சீனி சம்பல் நல்லா ஆறட்டும். அதுக்கிடையில நாங்கள் பண்ணுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணி எடுப்போம். இந்த பன் செய்யறதுக்காக நான் 350 ml இளம் சூடான பால் எடுத்திருக்கிறேன். அதோட 20 கிராம் ஃப்ரெஷ் ஈஸ்டும் 2 டீஸ்பூன் சீனியும் சேர்த்து வடிவா கரைச்சு கொள்ளுங்க. நீங்க ஒருவேளை ட்ரை ஈஸ்ட் பாவிக்கிறதா இருந்தா 8 கிராம் ட்ரை ஈஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 600 கிராம் மாவும் 80 கிராம் பட்டரும் 1 டீஸ்பூன் உப்பும் அதோட 4 டீஸ்பூன் சீனி எடுத்துக்கோங்க. அதுல 2 டீஸ்பூனை நாங்க பாலோட சேர்த்துட்டோம். மிச்சம் 2 டீஸ்பூனை மாவோட சேர்த்துக்கணும். இப்ப நாங்க இதோட கரைச்சி வச்சிருக்கிற ஈஸ்டையும் சேர்த்துக்கணும். இப்ப இந்த மாவை நீங்க இவ்வாறு ஹேண்ட் மிக்சர் பாவிக்கிறதா இருந்தா ஒரு 2 தொடக்கம் 3 நிமிஷம், இல்ல கையால பிணைகிறதா இருந்தா ஒரு 5 நிமிஷம் நல்லா அழுத்தி பிணைஞ்சு கொள்ளுங்க. இந்த 600 கிராம் மாவுக்கு 350 ml பால் சரியா இருக்கும். இல்ல ஒருவேளை உங்களுக்கு கையில ஒட்டுற மாதிரி இருந்தா மட்டும் கொஞ்சமாக மாவு சேர்த்து கொள்ளுங்க. இப்ப இந்த மாவை இவ்வாறு வடிவா போலா உருட்டிட்டு ஒரு ஈர துணியால ஒரு அரை மணித்தியால மூடி வைப்போம்.
இப்போ அரை மணித்தியாலம் ஆயிட்டு மாவும் நல்லா பொங்கி வந்திருக்குது. இப்போ நாங்கள் பன்னை செய்ய தொடங்குவோம். இந்த மாவை நீங்க திரும்ப கூடுதலாக ஒன்றும் பிணைய வேண்டாம். இவ்வாறு ஒரு போல் மாதிரி எடுத்துட்டு இதை ஒரு 12 சம துண்டுகளாக பிரிச்சு கொள்ளணும். இப்போ பாருங்க எங்களோட சீனி சம்பளம் நல்லா ஆறிட்டு முதல்ல நாங்க ஃப்ரை பேன்ல செய்யற பண்ண எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இவ்வாறு வட்டமா தட்டிட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சீனி சம்பளை வச்சு ஓரத்துல கொஞ்சம் தண்ணி பூசி கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா பொங்கின பிறகு மா பிரிஞ்சிடும். அதால நாங்க வர தண்ணி பூசுறதால மா அப்படியே ஒட்டி கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இந்த ஃப்ரை பேனில் செய்கிறதுக்காக இவ்வாறு 5 பன் செய்தெடுத்துருக்கோம். இதை இவ்வாறு ஒரு துணியால் மூடி அரை மணித்தியால் வைப்போம். இப்போ நாங்கள் அவனில் பேக் பண்ணுற பண்ணை செய்தெடுப்போம். இந்த பண்ணை மாலுப்பான் பண்ட ஷேப்பில் தான் செய்தெடுக்க போகிறோம். ஏற்கனவே என்னோட சேனலில் மாலுப்பான் பன் ரெசிபி ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பம் வேண்டாம் நீங்களும் பாருங்கள். இந்த பன் செய்கிறது ரொம்பவும் சுலபம். முதல் 2 பக்கத்தையும் மடிச்சு கொள்ளுங்க. பிறகு 3வது பக்கத்தை கீழ் நோக்கி சாதுவா இழுத்துட்டு அதையும் மேல் நோக்கி மடிச்சு விடுங்க. பிறகு பண்ணை மெட்ட பக்கமா திருப்பிட்டு 3 கூரையும் சாதுவாக அமர்த்தி விடுங்க. இவ்வாறு எல்லா பண்ணையும் மடிச்சிடுவோம். செய்த சீனி சம்பல்ல மொத்தமா 11 பன் செய்தெடுத்திருக்காங்க. ஆனா சிலருக்கு பன்னுல கூடுதலான சீனி சம்பல் இருக்கிறது பிடிக்கும். அப்படி நீங்க விரும்பினீங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சீனி சம்பல் வச்சு போடணும். ஃப்ரை பேனுக்குரிய பண்ணை செய்து வச்சு அரை மணித்தியாலம் ஆயிட்டு இப்ப பாருங்க நல்லா பொங்கி வந்திருக்குது. இப்ப முதல்ல நாங்க அதை செய்தெடுப்போம். முதல்ல அடுப்புல ஒரு பேனை வச்சு மீடியம் ஹீட்ல சூடாக்கிட்டு அதுல பண்ணை வச்சுட்டு இவ்வாறு ஒரு மூடியால மூடி விடுங்க. ஒரு நிமிஷத்தால இந்த பண்ணை மெட்ட பக்கமா திருப்பிட்டு திரும்பவும் மூடி விடுங்க. உங்களோட
அடுப்போட ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைம் மாறுபடும். அதால நீங்க அடிக்கடி செக் பண்ணி கொள்ளுங்க. இப்ப பாருங்க எங்களோட பன் ரெடி ஆயிட்டுது. இப்ப நாங்க இதை இறக்கி கொள்ளுவோம். இப்ப பாருங்க எவ்வளவு குயிக்கா எங்களோட ஃப்ரை பேன் பன் ரெடி ஆயிட்டுது. இப்ப மிச்ச பண்ணை அவன்ல பேக் பண்ணி எடுப்போம். இந்த பண்ணை பேக் பண்றதுக்காக நான் அவனை 220°C ப்ரீ ஹீட்டாக விட்டுருக்கிறேன். இந்த பண்ணை பேக் பண்ண முதல் 4 பண்ணுக்கு இவ்வாறு முட்டையும், அதே நேரத்துல மரக்கறி சாப்பிட்றவங்களுக்காக 2 பண்ணுக்கு பாலையும் பூசிக்கொள்ளுவோம். எங்களோட பண்ணை பேக் பண்ணி எடுப்போம். இப்ப பாருங்க அவனும் ஹீட் ஆயிட்டுது. அவன்ல நீங்க பண்ணை வைக்கும் போது நடுத்தட்டுல வைங்க. வச்சுட்டு 10 தொடக்கம் 12 நிமிஷம் இந்த பண்ணை பேக் பண்ணி எடுப்போம். இப்ப 12 நிமிஷம் ஆயிட்டுது. எங்களோட பன் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்ப பாருங்க எங்களோட பன் நல்ல கலரா நல்லா பேக் பண்ணப்பட்டிருக்குது. இப்ப நாங்க இதை இறக்கி எடுப்போம். பாருங்க நாங்க செய்த பன் பேக்கரியில வாங்குற பன் மாதிரி நல்லா பொங்கி நல்ல கலரா வந்திருக்குது. அதே நேரம் நல்ல சாஃப்டாவும் வந்திருக்குது. இப்ப இந்த 2 பன்னையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். முட்டை பூசின பன் நல்ல ஷைனிங்கா நல்ல ஒரு வடிவான ஒரு கலரா இருக்குது. அதே நேரத்துல பால் பூசின பன் கொஞ்சம் ஷைனிங் குறைவா இருக்குது. ஆனா சாஃப்ட் எல்லாம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதால நீங்க முட்டை சாப்பிடாதவர்கள் இவ்வாறு பாலை பூசிக்கொள்ளலாம். இப்ப நாங்க ஃப்ரை பேன்ல செய்த பண்ணை பார்ப்போம். அந்த பண்ணம் நல்ல சாஃப்டாகவும் நல்லா பொங்கியும் வந்திருக்குது. அதால எங்களுக்கு அவன் தான் வேணுமென்று இல்லை, நாங்க ஃப்ரை பேன்லையும் இந்த பண்ணை செய்து கொள்ளலாம். இப்ப நாங்க செய்த பன் உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி வெட்டி பார்ப்போம். இப்ப பாருங்க முட்டை போடாம நாங்க செய்த பன் நல்லா பேக் பண்ணப்பட்டு நல்லா சாஃப்டா வந்திருக்குது. அதோட இந்த பன்னோட சீனி சம்பளம் சேர்ந்து பேக்கரியில வாங்குற பன் மாதிரியே வந்திருக்குது. இது நாங்க ஃப்ரை பேன்ல செய்த பன். 2 பண்ணுக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை. அவன்ல செய்த பன் மாதிரியே நல்ல சாஃப்டாவும் நல்ல டேஸ்டாவும் வந்திருக்கு. அதோட நாங்க செய்த சீனி சம்பளம் இனிப்பு புளிப்பு உரைப்பெல்லாம் ஒரே அளவுல நல்ல டேஸ்டா வந்திருக்குது. இந்த பன்னும் சீனி சம்பளம் உங்களுக்கும் பிடிச்சிருக்குமான்னு நம்புறேன். நீங்களும் உங்களோட வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.